பிரைஸ் லார்ட். இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். தேவனுடைய ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை என்ன பண்ணுறான்னாமா, ஒரு மனுஷன் எடுத்துகிட்டு போய் தன்னுடைய நிலத்தில் போடுறான். அது என்ன ஆகுது? வளருது. அது ஒரு பூண்டுகள் எல்லாம் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில், ஒரே ஒரு இடத்துல விழுந்த ஒரு கடுகு செடியில் ஆகாயத்து பறவைகள் எல்லாம் உட்காரத்தக்கது. அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய நாமத்துக்காக பிரயாசப்படும் பொழுது, கர்த்தருடைய நாமத்துக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டும் பொழுது, கர்த்தர் திரளான ஜனங்களை, வேற்றுமை இல்லாமல் அநேக மக்களை உங்களுடைய அந்த ராஜ்யத்தில் இணைய, உங்களுடைய அந்த தேவனுடைய ராஜ்யத்து பணியில் உங்களோடு இணைந்து செயலாற்ற கர்த்தர் உதவி செய்வாரான. நீங்கள் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளில் உண்மையாக இருக்கணும். ஒரு நல்ல முழுமையான விசுவாசத்தோடு இருக்கணும். ஜெபித்து வேதத்தை வாசித்து நற்குணசாலியாக இருக்கணும். அப்போ நீங்கள் பயன்படும் ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் அண்டையில் நிறைய பேரை கொண்டு வந்து கர்த்தர் அவர்களையும் பயன்பட செய்து உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஆமென். ஆகவே இந்த நாட்களில் பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை கொடுத்து அதிகமாக சிந்தனை செய்து அதுக்கு ஏற்ப நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளும் பொழுது பரலோக ராஜ்யம் உங்களுடையதாகவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென். God bless you.